ஒருவாய் வந்துதித்தாரே மாமரியின் மடிமீதில் மனு ஒருவாய் வந்துதித்தாரே பிறந்தாரே தேவ மைந்தன் ஜெகமீதில் பிறந்தாரே தேவ மைந்தன் தாலாட்டிட தூயவர் துதி பாடிட தூதர்கள் தாலாட்டிட தூயவர் துதி பாடிட தூதர்க்கு ராஜாவாம் தூயம் தேவனே தூதர்க்கு ராஜாவாம் தூயம் தேவனே தீமையை மாற்றி தூய்மை அருளிட பிறந்தாரே தேவ மைந்தன் ஜெகமீதில் பிறந்தாரே தேவ மைந்தன் குரல் தோணிக்க அம்பார மன்னவனை ஆக்களின் குரல் தோணிக்க அம்பார மன்னவனை ஆயர்கள் வணங்கி ஆனந்தம் கொண்டிட ஆயர்கள் வணங்கி ஆனந்தம் அதிசயமானவர் அந்தோ பிறந்தாரே பிறந்தாரே தேவ மைந்தன் ஜெகமீதில் பிறந்தாரே தேவ மைந்தன் மன்னர்கள் தேடி வர மன்னாதி மன்னவனை மன்னர்கள் தேடி வர மன்னாதி மன்னவனை ஞானியர் வணங்கி காணிக்கை படைத்தனர் ஞானியர் வணங்கி காணிக்கை படைத்தனர் நேசியா பாலனை கண்டு வணங்கினர் பிறந்தாரே தேவ மைந்தன் ஜெகமீதில் பிறந்தாரே தேவ மைந்தன் மாமரியின் மடிமீதில் மனு ஒருவாய் வந்துதித்தாரே மாமரியின் மடிமீதில் மனு ஒருவாய் வந்துதித்தாரே பிறந்தாரே தேவ மைந்தன் ஜெகமீதில் பிறந்தாரே தேவ மைந்தன் பிறந்தாரே தேவ மைந்தன் பிறந்தாரே தேவ மைந்தன் பிறந்தாரே தேவ மைந்தன் பிறந்தாரே தேவ மைந்தன்
கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வரவை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இந்த முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே எதற்காக வந்தார், ஏன் வந்தார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து, அதோடு அவர் நமக்கு வைத்திருக்கும் மகிமையான பாக்கியங்களை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதுபடினாலே இந்த தியானத்துக்கு முன்பாக நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்வோம், ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய முதலாம் வரவை நாங்கள் சிந்திக்கும் இந்த காலங்களிலே கிறிஸ்துமஸ் என்று நாங்கள் பேரழைத்து இந்த காலங்களை சிந்திக்கும் போது உமது ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. இந்த காலங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக அநேக விதங்களிலே எங்களை நினைப்பூட்டும் உம்முடைய மகிமையான நிகழ்ச்சியா இருக்கிறபடினாலே ஆண்டவரே, நாங்கள் இவைகளை சிந்திக்கும் போது எங்கள் உள்ளத்துல நீர் பேசி உமக்கென்று எங்களை அர்ப்பணிக்க நீர் கருவை தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே அவர் தேவகுமாரனாக இருந்த அவர் மனிதனாக வர காரணம் என்ன, அவர் எதற்காக வந்தார்? முதலாவதாக நாம் பார்க்கும்போது அவர் வாக்கு பண்ணப்பட்ட தெய்வமாக அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் வருவார் என்று சொல்லி பல இடங்களிலும் ஆண்டவருடைய வசனம் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லுகிறது. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலே உதிக்கும் என்று எண்ணாகம புஸ்தகத்திலே மோசேயின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உபாகம புஸ்தகத்திலேயும் அவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் அரசாளுவார் என்று அங்கே அவர் அரசாட்சிக்காக அமைக்கப்பட்டவர் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் தீர்க்கதரிசியாக இருப்பார் என்றும் அவருடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் என்றும் அங்கே உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15-18 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நமக்கு ஒரு பாலகனாக அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமையின் தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாக அவர் பிறப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 அவர் இவ்விதமாக பாப பரிகாரம் செய்யும்படியாக எவ்விதமாக மரிப்பார் என்பதை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவருடைய பிறப்பு, வாழ்க்கை எல்லாவற்றையும் அவர் செய்யும் திருப்பணியை குறித்தும் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே அவர் பரிசுத்த ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டு ஆவியானவருடைய வல்லமையினாலே அற்புதங்களை செய்வார் என்றெல்லாம், அங்கே விடுதலை அருளுகிற ஆண்டவராக இருப்பார் என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இவர் வாக்கு பண்ணப்பட்டவர். இந்த வாக்கு பண்ணப்பட்ட ஆண்டவராக அவர் வருவார் என்று எழுதியிருக்கிற வாக்கு நிறைவேறத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிடனாக வந்து பிறந்தார். அவர் பெத்லெகேமிலே பிறப்பார் என்று மீகா தீர்க்கதரிசியிலே சொல்லுகிற வண்ணமாக அவர் பெத்லெகேமிலே பிறந்தார். நசரேயன் எனப்படுவார் என்கிற வண்ணமாக அவர் நாசரேத்து ஊரிலே அவர் வாழ்ந்தார், பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் நாசரேத்து ஊரிலே வாழ்ந்து மனிதருக்கு பாபபரிகாரம் செய்யும் தமது நிச்சயமான அந்த நோக்கோடு அவர் தன்னை அர்ப்பணித்து கடவுளுடைய செயலுக்காக, அந்த வேலைக்காக அவர் காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே வாக்கு பண்ணப்பட்ட இவர் யார்? இவர் ஆதி முதலே ஆண்டவரோடு தெய்வத்தோடு இருந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது ஆதியிலே அவர் தெய்வமாக இருந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆதியிலே அவர் வார்த்தையானவராக, தேவ வார்த்தையானவராக இருந்தார் என்பதையும் நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே தெய்வமாக இருந்த அவர் தேவகுமாரனாக இருந்து அவர் கடவுளோடு கூட தன்னுடைய படைப்பிலே அவர் இணைந்து படைக்கப்பட்ட எல்லாவற்றிலேயும் அவரும் இணைந்து படைத்தார் என்பதையும் அங்கே அவருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:12 நாம் 1:12 அவருடைய பிள்ளைகளாக மக்களை மாற்றும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். தம்முடைய சொந்த மக்களாக, சொந்த கடவுளுடைய ஜனங்களாக
மக்களை மாற்றும்படியாக அவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1:2 வசனத்திலே அவர் தேவனோடு இருந்தார், அவர் தெய்வமாகவே இருந்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இவ்விதமாக சகலத்தையும் படைத்தவராய், தெய்வத்தோடு இருந்தவராய், தேவகுமாரனாக தெய்வத்தோடு தெய்வமாக இருந்த அவர் ஒளியாக இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். அவருக்குள் ஒளி இருந்தது. அந்த ஒளி சகல மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக அது காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அவர் ஜீவன் கொடுக்கிறவராக, அதாவது அந்த ஒளி மனுஷருக்கு ஜீவனாக அது காணப்பட்டது என்று பார்க்கிறோம். பாவ இருளின் அந்தகாரம் நீக்கும் ஜீவ ஒளியாக அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். மனிதன் பாவத்திலே விழுந்த போது, தேவ சொல்லுக்கு மீறி நடந்து பாவத்திலே விழுந்த போது அவனை அந்தகாரம், பாவத்தின் அந்தகாரம், பாவத்தின் பலனாகிய அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. அந்த பாவ பரிகாரம், அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்து பரிகாரம் செய்து மனிதனுக்கு விடுதலை அருளி தம்முடைய பரலோக பாக்கியத்தை அருளும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒளியாய் ஜீவன் கொடுக்கிறவராக அவர் இந்த உலகத்திலே வந்த அவர் வாக்கு பண்ணப்பட்டவர் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது இவர் சாவாமை உடையவர் என்பதையும் நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6:16 வசனத்திலே ஒருவராய் சாவாமை உடையவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர் ஒருவராக சாவாமை உடையவராக, ஒரே தெய்வத்துவத்தின் ஆழ்த்துவத்திலே அவர் ஒருவராக காணப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். ஆதியும் அந்தமுமானவராக அவர் வெளிப்பட்டார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வசனத்திலே வாசிக்கிறோம். அதாவது துவக்கமும் முடிவும் அவர்தான் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மரித்து உயிரோடு எழுந்தவர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வசனத்திலே வாசிக்கிறோம். சதா காலங்களில், அதாவது முடிவில்லாத நித்திய காலமாக உயிரோடு இருப்பவர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வசனத்திலே வாசிக்கிறோம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக அவர் இருக்கிறார் என்றும் நாம் அவரை குறித்து வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் போது அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறவர் என்று சொல்லி அதே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் இறுதி நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராக அவர் வரப்போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து அவ்விதமாக சர்வ வல்லமையுள்ளவராக, சர்வ வல்லமை படைத்தவராக, கடவுளோடு இருந்தவராக, தேவகுமாரனாக, தெய்வத்தில் தெய்வமாக அவர் ஒளி அருளுகிறவராக, ஜீவன் கொடுக்கிறவராக இருந்த அவர் மனிதர்களாகிய நமக்காக இந்த உலகத்திலே மனிதனாக மாறி அவர் இந்த உலகத்திலே வந்தார். மாம்ச ரூபத்திலே அவர் வந்தார். கன்னி மரியாளிடத்திலே பிறந்தவராக அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வருகை மனிதனுக்கு நம்பிக்கையையும் பரலோக பாக்கியத்தையும் அருளியது என்று பார்க்கிறோம். மோட்சம் செல்லும் பாக்கியத்தை கொடுக்கும்படியாக அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் வாக்கு பண்ணப்பட்ட அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்திலே வந்து அவர் வாழ்ந்தார், மனிதனாக வாழ்ந்தார். வாழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த வாக்கை நிறைவேற்றினார் என்று இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். வாக்கை நிறைவேற்றியவராக அவர் வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:3 வசனத்திலேயும் நாம் வாசிக்கும் போது 1 முதல் 3 அதிகாரங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இவ்விதமாக ஆண்டவரோடு சொல்லப்பட்ட, கடவுளால் சொல்லப்பட்ட, அந்த தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் நிறைவேறுதலாக அவர் நிறைவேற்றி தம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்தினார். வந்து பிறந்தது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்வும் பணியும் அவ்விதமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1:2 நாம் அவருடைய வரவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய வருகை மனிதருக்கு சமாதானமும் சந்தோஷமும் அருளுகிறதா இருந்தது, மகிழ்ச்சி அருளுகிறதா இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக அவர் பிறந்த போது தரிசித்த சாஸ்திரிகள் இன்னும் மேல் கண்டு சந்தோஷம் அடைந்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டி சென்ற போது வான சாஸ்திரிகள், விஞ்ஞானிகள் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்த சந்தோஷத்தோடு அவர்கள் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் ஆச்சரியத்தோடு சென்றார்கள், அவர்கள் கர்த்தரை துதித்து கொண்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். இவ்விதமாக அவர் பிறப்பிலேயே தேவகுமாரன் என்று மக்களால் அறியப்பட்டார்.
அடுத்தபடியாக அவர் வளர்ந்து வந்த போது அவர் மனிதருக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அதே விதமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாக அவர் எவ்விதமாக தம்முடைய விடுதலை பணியை அவர் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் விடுதலை பணியை நிறைவேற்றி மக்களுக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மாத்திரமல்ல, வியாதியிலிருந்தும் பாவ கட்டிலிருந்தவர்களுக்கும் பலவிதமான வியாதி கட்டுகளில் இருந்தவர்களுக்கும் அவர் விடுதலை அருளுகிறவராக தம்முடைய பணி காலங்களிலே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். 33 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து தாம் விட்டு வந்த அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அவர் சென்றார். அவர் இந்த உலகத்திலே வந்து வெறுமையாக வாழ்ந்த ஒரு மனிதராக அல்ல, அவர் நன்மை செய்கிறவராக, பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் இன்னும் மரணக்கட்டிலிருந்து கூட விடுதலை அருளுகிறவராக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே குருடர் பார்வை அடைந்தார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்பதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் யோவானுக்கு சொல்லி அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வறுமையாக வாழ்ந்த ஏதோ ஒரு புனிதர், ஒரு மனிதர், இல்லை என்றால் ஏதோ ஒரு விசேஷமானவர், இல்லை என்றால் ஒரு தலைவர் என்று அல்ல. அவர் அற்புதங்களை செய்து விடுதலை அருளுகிறவராக, பாவ மன்னிப்பு அருளுகிறவராக, சந்தோஷம் சமாதானம் அருளுகிறவராக, மோட்ச பாக்கியத்தை அருள எவ்விதமாக நீங்கள் நடக்க வேண்டும் என்கிறான வழிகாட்டியாக போதனை கொடுத்து அவர் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய வாழ்க்கையின் இறுதியிலே, பூலோக வாழ்க்கையின் இறுதியிலே தம்முடைய சிலுவை மரணத்தை அவர் மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியங்களின்படி அவர் தமது பணியை அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார். மனிதருக்கு பாவ விமோசனம், அதாவது பாவ பரிகாரம் செய்யும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளாலே மனிதனுக்கு பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் குணமாகுதல் உண்டாகுது என்பதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக அவர் எழுதப்பட்டபடியே பரிகாசம் பண்ணப்பட்டு துன்பங்களையும் துக்கங்களையும் அனுபவித்து வேதனையும் பாடுகளையும் அனுபவித்து சிலுவையில் அறையப்பட்டவராக அவர் அங்கே மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளே உயிரோடு எழுந்து தாம் விட்டு வந்த அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். போகும்போது அவர் சொன்னார், நான் மீண்டும் வருவேன் என்று அவர் சொல்லிவிட்டு போனார். நான் வந்து என்னை விசுவாசிக்கிறவர்களே, என்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களை, என்னுடைய பிள்ளைகளாக அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அவர் பரலோக ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ள வருவேன் என்று சொல்லி அவர் யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே விதமாக அவர் வாழ்வழிக்கும் ஆண்டவராக இந்த உலகத்திலே வந்தார். எத்தனையோ மகான்கள், எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ மத தலைவர்கள் இந்த உலகத்திலே வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் மனிதனுக்கு பாவ விடுதலை அருளி பரலோக வாழ்வு அருளுகிறவராக இந்த உலகத்திலே அவர்கள் இருக்கிறதான பலவிதமான கட்டுகள், பழக்க வழக்கங்கள், தீய காரியங்கள் விடுதலை அருகிறவர் மாத்திரமல்ல, பாவ கட்டிலிருந்து விடுதலை தந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக பரலோக ராஜ்யம் செல்ல தகுதி உள்ளவர்களாக அவர்களை மாற்றி அவர்களை இன்றும் வாழ்வழிக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய தேவை என்ன? மனிதன் பாவத்திலே விழுந்ததுனால பாவத்திற்கு அடிமைப்பட்டான். அவன் தன்னுடைய பரலோக வாழ்வை, ஆண்டவர் தந்த மகிமையான நல்ல வாழ்வை இழந்தான் என்று பார்க்கிறோம். ஆகவே அதை மீண்டும் பெறத்தக்கதாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் பரிகாரம் ஏற்படுத்தி விடுதலை அருளி அவர் சாத்தானின் கையினின்று மனிதனை விடுவித்து அந்த மோட்ச லோகம் போகும்படியான பாக்கியம் அருளத்தக்கதாக அவர் வாழ்வழிப்பவராக வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொல்லி சங்கீதம் 14:3 வாசிக்கிறோம். அடுத்தது ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கிறோம்.
எல்லா மனிதரும் பாவம் செய்தார்கள், ஒருவர் கூட இல்லை. ஆகவே எல்லா மனிதரிலும் அந்த ஆதி மனிதர் ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தினுடைய வேறு, பாவத்தினுடைய அந்த ஜென்மத்தன்மை இருக்கிறது என்று பாருங்க. அதனாலதான் இன்றைக்கு உலகத்திலே இந்த விதமான தீமைகள், பொல்லாங்குகள், மோசமான காரியங்கள் நடக்கிறது. மனிதன் சில வேளைகளிலே தவறு செய்துவிட்டு என்னை அறியாமலே செய்து விட்டேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அவனில் இருக்கும் அந்த ஜென்ம பாவமே அதை செய்ய வைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே எவ்விதமாக இழந்த ஆண்டவரோடு உள்ள உறவை, வாழ்வை புதுப்பிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நம்பி அவருக்குள்ளே தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொருவரும், யோவான் 1:12 சொல்லி இருக்கிறவனமாக அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே இந்த அதிகாரத்தை பெற்ற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே வாழும்படியான பாக்கியத்தை பெற்றவர்களாக மாறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். பாவத்தின் சாபம் கடவுளை விட்டு மனிதனை பிரித்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்ட பரிகாரம் மனிதனை அதிலிருந்து விடுவித்து அந்த மோட்ச லோகம் செல்லும்படியான பாக்கியம் தருகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் மீட்பராக வந்தார். மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி மார்க் 10:45 நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:6 எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷகுமாரன இயேசு கிறிஸ்து அவரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய பூலோக வாழ்க்கையிலே மத்தேயு 11:5 சொல்லப்பட்டவனமாக இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவ வாசலை அவர் திறந்தவராக, குருடர்கள், சப்பானிகள் என்னும் பலவிதமான வியாதிகளிலே உள்ளவர்கள், அங்கவீனம் உள்ளவர்கள், மரித்தவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பி தம்மை தெய்வ குமாரன் என்று நிரூபித்தார். அவ்விதமாக விடுதலை அருளுகிறவராக அவர் நிரூபித்தார். அவர் சொன்னார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் வியாதியினின்றும் கட்டுகளினின்றும் பாவத்தின் சாபத்தினால் வந்த நரகலோக கட்டுகளினின்றும் ஆண்டவர் பரலோக வாழ்வை தர இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே இவரே பூலோக வாழ்க்கையிலே நித்திய ஜீவ வாசலை திறந்தவர் என்று பார்க்கிறோம். அவர் ஜீவன் அளிப்பவர். யோவான் 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமா இருக்கிறது. அவர் நமக்காக நித்திய ஜீவனை கொடுப்பார். நித்திய ஜீவ வாசலை திறந்தவர். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை தர வாக்கு பண்ணப்பட்ட அவர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றி, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து நமக்காக வாழ்வளிப்பவராக அவர் வாக்கு நிறைவேற்றி அவர் நமக்காக இன்றும் ஜீவிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே கர்த்தருடைய கிருபை வரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த பரலோக பாக்கியத்தை அவர் அருள வந்திருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம், அவரை விசுவாசித்து அவரிடத்திலே கேட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சம்பாதித்த இந்த உலக வாழ்க்கையிலே சிலுவை மரணத்தின் மூலமாய் சம்பாதித்த, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் சம்பாதித்த அந்த வாழ்க்கையின் பாக்கியத்தை, இலவசமாய் அருளும் அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருக்கட்டும். இந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களை அவருடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாயிருக்கிறோமா? முதலாவது அவருடைய வருகையை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆடல் பாடலோடும் நல்ல சங்கீதங்களோடும் மகிழ்ச்சியாய் கொண்டாடுகிறோம். நல்லதுதான். உள்ளத்தின் மகிழ்ச்சி, சந்தோஷம் இவைகளினுடைய நம்முடைய உள்ளத்திலே இயேசுவுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். அநேக இடங்களிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் மட்டும்தான், நல்ல விதமான உணவுகள் மட்டும்தான், அந்த விதமான பண்டிகை கொண்டாட்டம் மட்டும்தான்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே இடமில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் அவர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார், பாவங்களை மன்னிப்பார், வாழ்க்கையை மாற்றுவார், விடுதலை அருளுவார். வியாதியிலிருந்தும் சாபத்தினின்றும் பாவத்தினின்றும் விடுதலை அருளி பரலோக பாக்கியம் தருவார். இந்த இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணப்பட்டவராக, வாக்கை நிறைவேற்றியவராக, இவ்விதமாக தம்மை நம்புகிறவர்களுக்கு நித்திய வாழ்வளிப்பவராக, பரலோக வாசலை திறந்தவராக இந்த உலகத்திலே வந்தார். அவரை விசுவாசிப்போம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை நினைவு கூர்ந்து அதற்கென்று ஆயத்தமாயிருப்போம். அதிலே கைவிடப்பட்டவர்களாயிருந்தால் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம். ஆனபடினாலே அவர் நமக்காக வந்து வாழ்ந்து சம்பாதித்த அந்த விடுதலையை நமக்கும் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. இயேசு பிறந்தார் உள்ளமதில், இதை எங்கும் சாற்றிடுவோம் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே இயேசுவுக்கு இடம் கொடுத்து, அவர் பிறக்க இடம் கொடுத்து, நம்முடைய இல்லத்திலே இயேசுவுக்கு இடம் கொடுத்து, அவரால் உண்டான ரட்சிப்பை பெற்று அந்த மகிழ்ச்சியிலே பிறருக்கும் அதை கூறி நாம் அவர்களையும் ஆண்டவர் என்று அழைப்போம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தரின் கிருபை உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் தியானித்த இந்த தியானத்தின் மூலமாக உம்முடைய முதலாம் வரவிலே நீர் வாக்கு பண்ணப்பட்டவராக, வாக்கை நிறைவேற்றினவராக, எங்களுக்கு வாழ்வளிப்பவராக நீர் வந்தீரே. ஆண்டவரே, வாழ்வளிக்கும் உமது மகிமையான ரட்சிப்பின் பாக்கியத்தையும் பரலோக பாக்கியத்தையும் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி உம்முடைய 2ஆம் வருகைக்கென்று ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெறும் பண்டிகை கொண்டாட்டங்கள் அல்ல ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே உமக்கு இடம் கொடுத்ததினாலே, நீர் பிறக்க இடம் கொடுத்ததினாலே உண்டான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவான வாழ்வும் ஒவ்வொரு இல்லங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சொந்தமாக ஆண்டவர் அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கிங்ஸ் மினிஸ்ட்ரிஸ் என்ற மிஷனரி பணி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களும் வருகிற புதிய ஆண்டும் ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பங்களிலும், சபையிலும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆசீர் அருள்வாராக. ஆமேன். Hey there. Subscribe to my channel. And also press this bell icon.